19 முதல் உலகமெங்கும் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் இயக்கம் தியாகராஜன். ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு. தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காங்கிரஸ் வளர வேண்டும் அப்படின்னு அடிக்கடி குரல்கள் கேட்கும். அதுபோல் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற குரல்களும் அதிகமாக ஒலிக்கும். காமராஜர் ஆட்சி வேண்டும் அப்படின்னு. ஆனாலும் இது திமுகவுக்கு எதிராக ஒரு செயல்பாடாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு தேசிய கட்சியில் டெமோக்ராட்டிக் பார்ட்டினா அது எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் தான். என்ன ஒன்றாலும் வாதம் பண்ணுவாங்க, துணிச்சலாக பேசுவாங்க, எந்த கருத்தை ஒன்றாலும் சரியாக தவறோ பேசிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி தான் அன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு தாரக மந்திரமே காமராஜர் ஆட்சி. இந்த தாரக மந்திரத்தை விட்டு யாரும் விலகிட முடியாது. நானும் விலகலை, எங்கள் தோழர்களும் விலகலை, எங்கள் கட்சியுடைய கேடரும் விலகலை. கட்டுக்கோப்பாக தான் திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருந்த நீங்களே ஒரு கருத்தை வெளியிட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இல்லை. நாங்கள் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வளர்ச்சியே இல்லை. 11% வளர்ந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் அது யாருடைய வாக்கு? யாருடைய வாக்கு இல்லை, உங்களுக்கும் அண்ணாமலை அவருக்கும் தனிப்பட்ட ஒரு மோதல்கள் இப்போ சமீப காலம் நடந்தது. அவர் உங்களுடைய லண்டன்ல சொத்து இருக்கு, வெளிநாட்டில் சொத்து இருக்குன்னு சொன்னாரு. நான் 4 சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 4 சட்டமன்ற தேர்தலையும் அஃபிடவிட் இருந்திருக்கு, ஆன்லைனில் இருக்கு. இப்போ என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்ன்றீங்க. எந்த ஸ்டேஷனில் என் பேர் வந்துச்சு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்? நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, அவர் மேலே வழக்கு இருக்கு அப்படின்னா அமித்ஷா மேலே வழக்கு பேசுங்க. அமித்ஷா மேலே இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது, உன்னால் அந்த மாநிலத்துக்கு ஆபத்து. நீ மகாராஷ்டிராவில் போய் தங்கிருங்க, நீதிமன்றம் ஆணையிட்டுச்சா இல்லையா? போலி என்கவுண்டர் வழக்கு. அதை எப்படி போலின்றீங்க நீங்கள்? வணக்கம், இது சோஷியல் டாக்கிஸ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம். 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 பொதுவாக ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காங்கிரஸ் வளர வேண்டும் அப்படின்னு அடிக்கடி குரல்கள் கேட்கும். அதுபோல் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற குரல்களும் அதிகமாக ஒலிக்கும். காமராஜர் ஆட்சி வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அடங்கியிருக்கும், திருப்பி ஒலிக்கும். இந்த முறை மிக அதிகமாக ஒலிக்கிற மாதிரி ஒரு தகவல் கேட்குது. அதில் நீங்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, கட்சியின் வளர்ச்சிக்காக நீங்கள் பேசுகிறீங்க. ஆனாலும் இது திமுகவுக்கு எதிராக ஒரு செயல்பாடாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா? இல்லைங்க, 2 விஷயம்தான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து 4-5 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கு, தொடர்ந்து வருது. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எங்களுடைய காங்கிரஸுடைய உறவும் திராவிட முன்னேற்ற கழக உறவும், எங்கள் தலைவர் ராகுல்ஜியுடைய உறவும், அண்ணன் தளபதியோடைய உறவும் ரொம்ப வலிமையாக உண்மையாக இருக்குது. நாங்கள் அப்படி தான் இருக்கோம். எங்கள் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்னா எங்கே இந்த கேள்வி எழும்? அதை எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சில பேர் இது மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தவறாக போட்டு விடுறாங்க. 2. 3வது, இப்போ எங்கள் கட்சியை வலிமைப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் பேரியக்கம் வளருது. இப்போ ஒரு 10% ஓட் பேங்க் இருக்கும், ஒரு 20% ஓட் பேங்காக வளருதுன்னா மகிழ்ச்சி அடைவர் யாராக இருப்பாங்க? முதல்ல இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகிற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் மகிழ்ச்சி அடைவார். இப்போ நாங்கள் வாக்கு வங்கி அதிகமாக வாங்கலை, பாஜக வாக்கு வங்கி கிட்ட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வருத்தப்படுவாரா, மகிழ்ச்சி அடைவாரா? பாசிச சக்திகளை ஒழிக்க வேண்டும், மதவாத பிளவுபடுத்த கட்சிகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்கக்கூடாதுன்றது அவங்க முழுக்க எங்கள் முழுக்க 2 ஒன்று. அப்போ ஒத்த கருத்தோடு நாங்கள் இருக்கும்போது இப்போ திமுக வளர்றதுன்னா நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், காங்கிரஸ் வளருதுன்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. இதுதான் ஒரு புரிதல். ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் யார் யாரோ ஏதோ பேசுகிறாங்கன்னா அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ என்னையா காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக எங்கள் தலைவர்கள் புதுடெல்லியிலேருந்து தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர் நியமிச்சிருக்காங்க. கட்சியை வளர்க்கணும், கட்சியை வலிமைப்படுத்தணும், கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும். இதை விட வேற என்ன அஜெண்டா இருக்க முடியும்? அது அஜெண்டா நோக்கி பேசுகிறோம். நாங்கள் பொதுவெளியில் பொதுக்கூட்டத்தில் பேசலை, பத்திரிகையாளர் முன்னாடி பேசலை. எங்களுடைய செயற்குழு, எங்களுடைய பொதுக்குழுவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கட்டமைப்பை எப்படி வலிமைப்படுத்தணும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எப்படி கட்சியை பலப்படுத்தணும், அடுத்த 15 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கணும், நம்முடைய நோக்கம் என்ன? நேற்று காத்தால் ஆரம்பிக்கிறாங்க கட்சியை, மாலையில் ப்ரெஸ் மீட்டில் அடுத்தாட்சி எங்களுதுன்றாங்க. ஒரு பின்புலமும் கிடையாது, ஒரு வரலாறும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு ரேஷியோ இருந்தது இல்லையா?
அதிமுகவோ மாநில கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் பொழுது சட்டமன்றத்துக்கு இவ்வளவு, நாடாளுமன்றத்துக்கு இவ்வளவு அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு அந்த குறைஞ்சிருச்சு இல்லையா? அதுதான் எங்களுடைய தோழர்களுடைய கருத்து. எங்க கேடர் என்ன பேசுறாங்கன்னா 30-10 இருந்து நம்ம இவ்வளவுலாம் தொகுதி வாங்கிறதாமே இப்போ குறைஞ்சி போச்சு, அதை பத்தி நம்ம விவாதிக்கணும், அதை பத்தி பேசணும். இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு தேசிய கட்சியில் டெமோக்ராட்டிக் பார்ட்டினா அது எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். என்ன வேணாலும் வாதம் பண்ணுவாங்க, துணிச்சலாக பேசுவாங்க, எந்த கருத்தை ஒன்றாலும் சரியோ தவறோ பேசிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி தான் அன்றைக்கி பொதுக்குழுவில் வந்து எல்லோரும் பேசினாங்க. நம்ம ஏன் குறைஞ்சது, வாக்கு வங்கி ஏன் குறைஞ்சது, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் எவ்வளோ வாக்கு வங்கி இருந்தது, எப்போ என்ன வாக்கு வங்கி, அப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போ ஏன் குறைஞ்சது. இந்த ஒரு ஆய்வு அந்த கூட்டத்தில் செய்யும் போது தான் எல்லோரும் கலந்து பேசினதில் நம்ம கட்சியை வலிமைப்படுத்தணும், கட்டமைப்பு ஏற்படுத்தணும். காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு தாரக மந்திரமே காமராஜர் ஆட்சி. இந்த தாரக மந்திரத்தை விட்டு யாரும் விலகிட முடியாது. நானும் விலகலை, எங்கள் தோழர்களும் விலகலை, எங்கள் கட்சியுடைய கேடரும் விலகலை. கட்டுக்கோப்பாக தான். இல்லை, திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருந்த நீங்களே ஒரு கருத்தை வெளியிட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு. இல்லை, நாங்கள் திமுக ஆட்சி சரியில்லைன்னு எங்கன்னா சொல்லியிருக்கோமா? திமுக ஆட்சியில் எல்லோரும் பேசுகிற மாதிரி இந்த தவறு அந்த தவறும் சுட்டி காட்டியிருக்கோமா? திமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் உறவு சரியில்லைன்னு சொல்லியிருக்கோமா? திமுக ஆட்சி சுட்டி காட்டணும் இருக்கிற செய்யலன்னு சொல்லியிருக்கோமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லோரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோமா? ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க, கூட்டணியில் இருந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறோமா? இது ஏன் இதெல்லாம் தவறுக்குன்னா எங்கள் நோக்கம் வேறு. இந்த நாட்டை ஒரு பாசிச சக்திகள் பிடிச்சிட்ருக்கு. இது மெல்ல 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 சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையை உருவாக்கி உள்ள நுழையிறதுக்கு முயற்சி செய்யுது மதவாத சக்திகள், பாசிச சக்திகள். இது அகற்றதான் எங்களுடைய நோக்கம். இப்போ வந்து விஷச்சாராய சாவுனா நாங்கள் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து சில ஆலோசனைகளை சொல்கிறோம். உள்துறையை, உளவுத்துறையை, கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும், இனிவரும் காலங்கள் இப்படிலாம் நடக்கக்கூடாது. அவருடைய கல்வி சேவை காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏற்கும் அந்த குழந்தைகள், இறந்த பொண்ணுடைய குழந்தைகளை, இதுக்கு உண்டான அதிகாரிகள் யார் யார் உடந்தையாக இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அதை தவற விட்டாங்களோ கவனிக்கல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறோம். மின்கட்டண பிரச்சனை, மின்கட்டணம் எதற்காக உயர்ந்திருக்கு? உதய மின் திட்டத்தினால் உயர்ந்திருக்கு. உதய மின் திட்டம் யார் ஆட்சியில் சேரப்பட்டது? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள் எப்படி டான்ஜிட்கோ உள்ளே போச்சு? இதையும் வாதம் பண்ணுறோம். இந்த மின்கட்டணத்தில் பற்றி தான் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வந்தது. திமுக ஆட்சிக்கு மிக அதிகமாக ஆதரவு கொடுக்குறீங்க செல்வப்பிரத்தை அவர்கள். ஆதரவு கொடுக்க, ஏன்னா அந்த மின்கட்டண உயர்வுங்கிறதே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லை 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 இல்லை, அவங்க மின்கட்டண திருத்தம் சொல்கிறாங்கல்ல, அது கிடையாது. உதய மின் திட்டத்து மேலே பழி போட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க இந்த போராட்டத்தை, நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம், இதுக்கு போராட்டம் நடத்தலாம். நான் முதல்ல சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, அதுதான் சொல்கிறேன், கட் அண்ட் பேஸ்ட். இப்போ நான் முதல்ல என்ன சொல்கிறேன், இந்த மின்கட்டண உயர்வு திருத்தம் எப்படி வந்துச்சு? இப்போ டான்ஜெட்கோ 2016 வரைக்கும் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது. 2016க்கு பிறகு டான்ஜெட்கோ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த உதய மின் திட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா கையொப்பமிட மாட்டேன்னாங்க. கையொப்பமிட்டால் நம்ம உரிமைகள் ஒன்றிய அரசுக்கு போய்டுன்னு சொன்னாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு யார் இதில் கையெழுத்து போட்டது? இதெல்லாம் பேசிட்டு நிறைவாக இருந்த போதிலும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பெருது வேண்டுகோள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இப்போ தான் மக்கள் கொஞ்சம் திரும்பி இருக்காங்க, அதிலிருந்து விடுபட்டிருக்காங்க. பல வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம், மழை சென்னையில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த மின் கட்டண திருத்தத்தையும் உயர்வு மறுபரிசீலனை செய்யணும், குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். சொல்லாமல் இல்லை, நாங்கள் ப்ளஸ்ஸையும் சொல்கிறோம், மைனஸையும் சொல்கிறோம், எங்களுடைய வேண்டுகோளையும் வைக்கிறோம் மக்கள் சார்பாக. அப்போ மக்கள் சார்பாக விலைவாசி உயர்ந்துச்சு, நாங்கள் வந்து உடன் போடுறோம் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, மக்களுக்காக தான் அந்த கட்சி இருக்குது. ஒன்று. அதேமாரி 8 மணி நேர வேலையை உயர்த்த வேண்டும் சட்டப்பேரவை சொன்னோம். நாங்கள் முதல்ல எழுந்து குரல் கொடுத்தோம், அனுமதிக்க மாட்டோம். எல்லா கட்சியும் அதுக்கு பிறகு எழுந்து குரல் கொடுத்தாங்க. 8 மணி நேர வேலை வாய்ப்பு என்பது எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் வாங்கியது, இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தோம், பதிவு பண்ணியிருக்கு, சட்டப்பேரவையில் அவை குறிப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் மாண்பு முதலமைச்சர் எல்லாரையும் அழைச்சி பேசி அது வேண்டாம், எல்லோருடைய விருப்பம் கருத்துக்கு நாங்கள் வந்து உடன்படுறோம் அரசு அப்படின்னு திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. மோட்டார் வாகன சட்ட உயர்வுக்கு நாங்கள் எதிர்ப்பு, எதை எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்போது தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு கட்சிகளும் பேசுது. இப்போது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்து? இப்போ 2 விஷயந்தான் சட்ட ஒழுங்கில் பார்க்குறோம். கடந்த ஆட்சியில் ஒரு ஆண்டுகளும் எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது. இந்த ஆட்சியில் எப்படின்னு வரும்போது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குறைவாக தான் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இதை அனுமதிக்கலாமானா அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அது சரியில்லைன்னு சொல்லி தான் அடுத்த ஆட்சி. கரெக்ட், அதுதான் சொல்கிறேன், அனுமதிக்கக்கூடாது.
இதை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். உளவுத்துறை தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உளவுத்துறை நான் ஏற்கனவே 28ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 28, 29 மாண்பு முதலமைச்சருடைய பதில் உரை, மாண்பு முதலமைச்சர் அவையில் இருந்தார். நான் சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்கேன். இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாகாகட்டும், படுகொலைகள் ஆகட்டும். அப்போ என்ன நம்ம கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா, உளவுத்துறை இப்போ மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. அவர் கீழே உளவுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் இருக்காங்க. இது போதாது, குறைஞ்சபட்சம் டிஎஸ்பி இல்லை ஏடிஎஸ்பி லெவலில் வைக்கணும். லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் பார்க்குறாரு. கிரைம் குற்றங்களை கிரைம் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. மது விலக்கு கலால் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் சதிகள் நடப்பதற்கு பொலிட்டிக்கலாவோ கள்ள தொழில் பண்ணுறவங்களோ இதை கண்காணிப்பு தான் உளவுத்துறை வலிமையாக வேண்டும். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டரால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஏடிஎஸ்பியோ ஒரு டிஎஸ்பியோ மாவட்டத்தில் உட்காந்துருன்னா அவர் கீழே 4 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஒரு ஸ்டேஷனையும் கவனிப்பாங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏதாவது இது மாதிரி சதிகளோ கான்ஸ்பிரசி நடக்கும்போது இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வலிமைப்படுத்தணும். சென்னை மாநகர் 1 கோடி மக்களுக்கு மேலே சென்னையில் இருக்காங்க, கிரேட்டர் சென்னையில். அப்போ இங்கே கமிஷனர் இருக்கார் ஏடிஜிபி ரேங்கில். அப்போ உளவுத்துறையில் யார் இருக்காங்க? டிசி லெவலில் இருக்காங்க. அதை நாங்கள் ஆலோசனை சொல்லிடுவோம். குறைந்தபட்சம் ஐடி லெவலில் இருக்கணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக ஹோம் செக்ரட்டரி அப்போ இருந்தும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், நல்ல சஜஷன், இதை நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். அப்போது உளவுத்துறையை கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும். அதே நேரத்தில் இவங்களுக்கு சம்பள உயர்வு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியோட வலிமைக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி வரணும்னு எல்லா கட்சிக்காரும் நினைக்கிறது தான். நீங்கள் நினைக்கிறீங்க சரி. இதே மாதிரி கருத்தை தான் கார்த்திக் சிதம்பரம்னு சொல்கிறாரு. ஆனால் கடும் கண்டனத்துக்கு உள்ளாகுது. இல்லை கார்த்திக் சிதம்பரம் அவர் என்ன சொன்னார்னா, அது 2 விஷயம். ஒன்று ஒரு மோடியை பற்றி பேசுனது ஒன்று, இன்னொன்று காங்கிரஸ் வந்து ஆட்சிக்காரன் வரணும். மோடியை பற்றி அவர் என்ன பேசினார் சொல்லுங்க எனக்கு. மோடி நல்ல தமிழ் அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, மோடி வந்து பிரச்சாரம் செய்வதில் என்ன பிரச்சாரம்? உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் செய்வதில் வல்லவர். உண்மையை பொய்யா மாற்றுவார், உண்மையை உண்மைக்கு நேர்மாறாக மாற்றுவார். அதில் கெட்டிக்காரர். ஆனால் எங்கள் தலைவர்கள்லாம் அப்படி யாரும் தெரியாது, பொய் பேச தெரியாது, நேர்மையானவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் அந்த அர்த்தத்தில் பேசினார். ஒவ்வொரு பார்வை ஒவ்வொருத்தருடைய பார்வை இருக்கு. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு நிகர் இவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லலை. அவர் உண்மைக்கு புறம்பா கோயபல்ஸ் மாதிரி பேசக்கூடிய ஒரு மோடி. எங்கள் தலைவர்கள் அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி அப்படி பேச மாட்டார், அவருக்கு நிகராக போய் பேச மாட்டார். அதுதான் அர்த்தம், அதுதான் அதுக்கு மீனிங். அதுதான் அர்த்தம்னா அப்புறம் EVK இளங்கோவன் போடுறவங்க ஏன் இவ்வளோ கடுமையாக அவரை சாடணும்னு கேள்வி. அது அவர்களுக்குள்ளேயே எப்பவுமே வந்து ஒரு உரசல் இருக்கும். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நம்ம கட்சிக்குள்ளேயே பொது வெளியில் இதெல்லாம் பேச வேணான்னு தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியே சொல்கிறாரு. என்னுடைய வேண்டுகோளும் சோசியல் டாக்கிஸ் மூலிமா என்ன சொல்கிறேன்னா, பொது வெளியில் தலைவர்கள் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கும் நல்லதில்லை, கட்சிக்கும் நல்லதில்லை. இல்லை, இப்போ வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனநாயக குரல் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக 2 மோதல் ரொம்ப வெளியில் திரும்ப கட்சிக்கும் தானே ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு. இல்லை, அவர் கார்த்திக் சிதம்பரம் பேசும்பொழுது பத்திரிகையாளர் கேட்கும் மூத்த தலைவர், அவர் சொல்வதற்கு நானும் மறுப்பு சொல்லன்ட்டார். அவர் அதோடு அவர் முடிச்சிட்டார், அவ்வளோதான். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் அது வளர்ச்சியே இல்லை. 11% வளர்ந்துருக்கு. அண்ணாமலை அவர்கள் அது யாருடைய வாக்கு? இப்போ சமூக தலைவர்கள் ஒன்றுக்கும் இங்கே சாதின்றது வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் வேலை செய்ய தான் செய்யுது இல்லையா? அப்போது இங்கேருந்து ஆரம்பிங்க. முதலியார்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அதுதான் புதிய நீதி கட்சி. ஏசி சண்முகம் அவரை கூட்டணியிலே பிஜேபி கூட வச்சுக்கிச்சு. அவருக்கு வேலூர் தொகுதி. இப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பெரம்பலூரில் உடையார் கம்யூனிட்டியுடைய தலைவர் பாரிவேந்தர் எல்லாருக்கும் தெரியும். அவரை கூட வச்சுட்டு அவருக்கு பெரம்பலூர் கொடுத்தாங்க. இந்த பக்கம் வன்னியருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, வன்னியர் சங்கமாகட்டும் பாமக. டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூட வச்சுட்டாரு, அவருக்கு தொகுதி பங்கீடு கொடுத்துட்டாங்க. வன்னியர் பக்கம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போனீங்களா, யாதவா சிவகங்கையில் யாதவா வாக்கு வங்கி அவர்கிட்ட கொஞ்சம் இருக்குன்றாங்க. யாதவா தலைவர் கூட வச்சுட்டு சிவகங்கை கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஸ்ரீவிதி நகர் தேனியில் தென் மாவட்டம் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி இருக்குன்றாங்க. அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்து அவர் கூட வச்சுட்டாங்க. OPS முக்குளத்தோர் அவருடைய தொகுதி கொடுத்து ராமநாதபுரம் கொடுத்து வச்சுட்டாங்க. எத்தனை சாதி தலைவர்களையும் கூட வச்சுட்டு அவங்க வாக்குகள்லாம் பெற்றுட்டு இந்த பாஜக வாக்குனா யாரும் நம்ப முடியும்? இதே மாதிரி உங்க கூட்டணியிலும் நிறைய பேர் கட்சி கணக்கு போட்டு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை சாதி கட்சின்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போதைக்கு அது சாதி கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? சாதி கட்சி ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறாங்க, ஒரு வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறாங்க. இதை எப்படி நம்ம வந்து சாதி கட்சின்னு சொல்ல முடியும்? எல்லாருக்குமான கட்சியாக அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுல்ல.
இல்லை, உங்களுக்கும் அண்ணாமலைவருக்கும் தனிப்பட்ட ஒரு மோதல்கள் இப்போ சமீப காலம் நடந்தது. அவர் உங்களுடைய லண்டன்ல சொத்து இருக்குது, வெளிநாட்டில் சொத்து இருக்குன்னு சொன்னார். அதற்கு நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய கட்சி தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கமலாலயத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முற்றுகையிட போன்னு சொல்லலை. இல்லை, அதுக்கு அவர் வீட்டை முற்றுகையிடும் முன்பு அதை சொன்னீங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார், நான் ஒரு 4 பூரா உட்காந்துருந்தேன், யாருமே வரல அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார். நாங்கள் சொன்னோம் பிரியாணி, ஆடு பிரியாணியோடு நாங்கள் விருந்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் வரேன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சனையை அவர் சொன்ன குற்றச்சாட்டு, இவர் என் மேலே குற்றச்சாட்டு சொல்லாமல் என்னை மேலே வசைப்பாடாமல் இருந்தால் தான் அது யதார்த்தம். ஆனால் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் உண்மை. என்ன உண்மைன்னா, இவங்க வசைப்பாடிட்டு தான் இருப்பாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் 4 சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 4 சட்டமன்ற தேர்தலையும் அஃபிடவிட் இருந்துருக்கு, ஆன்லைனில் இருக்குது, போடுறோம். இவர் தலைவர் எடுத்து இதையெல்லாம் மறைச்சிருக்காரு, இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக கொடுத்துல. தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தா டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறாங்க. ஹைகோர்ட்டில் போட்டால் டைரக்ஷன் கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறாங்க. செய்ய வேண்டியதானே? பொதுவெளியில் எதுக்கு பேசணும்? இப்போ எனக்கு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் ஒரு தலைவர் கட்சியோட எதிர்கட்சியில் எப்படி தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், கூப்பிட்டு இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சயின்டிஃபிக்காக நீங்கள் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு மிரட்டுறது என்ன அது? இசை அண்ணாமலையுடைய மூதாதையர்கள் ஒரு காலத்தில் எங்களை போன்றவர்கள்லாம் கழுவில் ஏற்றுனாங்க. அண்ணாமலை மூதாதையர்கள் ஒரு காலத்தில் எங்களெல்லாம் வந்து சாணிப்பால் கொடுத்து கொலை செஞ்சாங்க. நான் சொல்கிறது வரலாறு, திரைப்படத்தில் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது. எப்படிலாம் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களை, ஒடுக்கப்பட்டவர்களை எப்படி இவன் நடத்தினாங்கன்னு வரலாறு இருக்குது. நான் வரலாறு பேசுகிறேன். அப்போது இவருடைய மூதாதையர்கள் இப்படி செஞ்சதை இப்போ அண்ணாமலை செய்கிறாருன்னா அதில் என்ன வந்து அதிசயமோ அதிர்ச்சியோ இருக்குது? அவர் செயல்னா தான் அதிர்ச்சி அதிசயம். தொடர்ந்து இப்படி தான் பேசுவாங்க அவங்க. இல்லை, நீங்கள் அவர் நீங்கள் அதோட அவருடைய பின்புலத்தை இல்லை நான் கேட்குறதெல்லாம் என்னன்னா, நீ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்ன்றீங்க. எந்த ஸ்டேஷனில் என் பேர் இருந்துச்சு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்? நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே. ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஒரு ரவுடி ஷீட்டர்னால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இந்த பகுதியில் ஒரு அப்பஞ்சு நிறைய குற்றத்தை சொன்னார். நான் சொல்கிறேங்க, ஒரு அபிச்சுவல் அஃபண்டர் இருக்கார், அவர் மேலே தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. இவரை வந்து நான் அபிச்சுவல் அஃபண்டராக கொண்டு வரணும், ஹிஸ்ட்ரி ஷீட்டராக சேர்க்கணும், ரவுடி ஷீட்டராக சேர்க்கணும் அப்படின்ட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க, கடிதம் கொடுப்பாங்க. ஏசி, டிசி, ஜேசி, அடிஷனல் கமிஷனர் வந்து ஒரு ஆணை போடுவார், ஆர்டர் போடுவார். இவரை வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக பண்ணுறோன்னு தொங்க விடுவாங்க ஸ்டேஷனில். எப்படி அங்கெல்லாம் எப்போ நடந்துச்சு இவர் பார்த்தார்? அதெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும்ல. இப்போ நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன், ஆதாரம் கேட்க போகிறேன், கொடுக்கணும்ல அவர். ஒன்று பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக எல்லார் மேலேயும் வழக்கு, தேச துரோக வழக்கெல்லாம் போட்டவங்க இன்றைக்கி அரசியலில் இருக்காங்க. தேச துரோக வழக்குக்கு மேலே எந்த வழக்கும் கிடையாது, பெரிய வழக்கு. தேச துரோகிகள் அப்படின்னு தலைவருக்கு மேலே தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்காங்க, அரசியலில் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களால் பேச முடியுமா? சரி, ரைட். அவர் மேலே வழக்கு இருக்குது அப்படின்னா அமித்ஷா மேலே வழக்கு பேசுங்க. அமித்ஷா வழக்கு என்ன வழக்கு? அமித்ஷா மேலே இந்த ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடாது, உன்னால் அந்த மாநிலத்துக்கு ஆபத்து, நீ மகாராஷ்டிராவில் போய் தங்கிருங்க, நீதிமன்றம் ஆணையிட்டுச்சா இல்லையா? போலி என்கவுண்டர் வழக்கு. அதை எப்படி போலின்றீங்க நீங்கள்? அமித்ஷான்னா போலி என்கவுண்டர், செல்வ பெருந்தகைன்னா குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர், எப்படிங்க அது? அதுதான் பத்திரிகை தர்மமும் அப்படிதான். கொஞ்சம் சில இடத்துல அவர் சொன்னதை நான் சொல்றேன், அவர் யூஸ் பண்ற வேர்டை தான் நான் சொல்றேன், நான் யூஸ் பண்ணல. போலி அவர் சொல்லும்போது அமித்ஷா மேல போலி என்கவுண்டர் வழக்கு, அப்ப செல்வத்து மேல போலி வழக்குன்னு நீதிமன்றம் சொல்லலையா? நீதிமன்றம் சொல்லியிருக்கல போலி வழக்கு, பொய் வழக்குன்னு. அப்ப அதையும் சொல்லணும்ல. அதுதான் சொல்றேன், அவங்க மூதாதையர்கள் எங்க மூதாதையர்களை இப்படிதான் வசப்பாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி செஞ்சாங்க. அதோடைய வீச்சும் அதோடைய எழுச்சி தான் நாங்கள்லாம் அங்கே தலைவர் வந்து உட்காந்துருக்கோம். ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு பெயரே கிடையாது. அவர்கள் பேரே கைதி நம்பர், அடிமை நம்பர் 1, அடிமை நம்பர் 1000, அடிமை 2000, எத்தனை கைதிகள் அடிமைகள் இருக்காங்க. அந்த அடிமைகளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அடிமையே திருமணம் பண்ணிக்கக்கூடாது, எந்த உறவும் வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அமெரிக்காவில் தென்னாப்பிரிக்க அடிமைகள் கொண்டு வந்தாங்க. அதே தென்னாப்பிரிக்க அடிமையாக இருந்த ஜீனில் வந்து ஒருத்தன் அந்த ஒபாமான்ற ஒரு அதிபரவானார். அந்த வரலாறுலாம் படிக்கணும். அதேமாதிரி எங்களை என்ன ஒதுக்கப்பட்டாலும், என்ன வசைப்பாடினாலும், என்ன சாயத்தை பூசினாலும் எங்கள் தலைமுறைக்கு நீங்கள் செஞ்சதை இப்போ இந்த தலைமுறைக்கும் செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, செய்யுங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல. உங்கள் தலைவர் மேலே போட்டால் பொலிட்டிக்கல் கேஸ், அது எங்கள் மேலே போட்டால் அது பொலிட்டிக்கல் கேஸ் இல்லை. என்னங்க அது? இப்போ புதுதாக வரக்கூடிய இளைஞர்கள், புதிதாக வர பள்ளி மாணவர்கள், அவர்கள் எல்லாம் நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னால், உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி,
மற்றும் பாமக இந்த மாதிரி கட்சிகளில் போய் சேர்றாங்க அப்படின்னு. தமிழகம் முழுவதும் காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அனைத்து இடங்களிலும், அது நம்ம ஒத்துக்கிறோம் இல்லை. ஆனால் புதிதாக இளைஞர்கள் இப்போ வந்து சேர்றாங்களா, அல்ல சேர்றதுக்கான முயற்சிகள் எதுவும்? கடந்த 4 மாதங்கமாக பெரும்பாலும் இளைஞர்கள் கூட்டம் தான், இளைஞர்கள் தான் வராங்க. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு இளைஞர் பேரூராட்சி தலைவராக இருக்கார். இப்போ ஒரு வழக்கறிஞர், ஒரு இளைஞர் 5000 பேரோடு சேர்ந்துருக்காரு. பல இளைஞர்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. பல கட்சிகள் வந்து சேர்றாங்க. அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. இதை நாம் தமிழர்லேருந்து ஒரு இளைஞர் பெண்மணி கன்னியாகுமரியில் சூர்யான்னு ஒரு அம்மா சேர்ந்துருக்காங்க. மீனவ பெண்மணி சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் சேர்றாங்க. எல்லா கட்சிகளும் வந்து சேர்றாங்க. வெளியில் பெரிதா தெரியலை. எப்பவுமே வெளியில் வந்து பெரிதாக இப்போ ஊடகங்கள்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்களை யார் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஒரு காலத்தில் தெரியும். இப்போ எல்லாம் ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டு சாரசாரியாக எந்த மாவட்டத்தில் போனாலும் இளைஞர்கள் தான் முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க. அதை மாற்றுவோம் இன்னும் வெகு விரைவில். தமிழக அரசியல் களம் என்ற நிகழ்வுகளை பற்றி எங்களுக்கு விவாதத்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.